வணக்கம். நான் உங்களின் சித்த மருத்துவர் பா. புகழ்முருகன் BSMS சித்தர்களின் தொண்டன், உங்களின் நண்பன். இன்று இந்த காணொளி மூலமாக நாம் இன்பமாக வாழ்வதற்கு, இந்த உலக உயிர்களும் மனிதர்களும் அனைவரும் இன்பமாக வாழ்வதற்கு சித்தர்கள் கூறிய எளிய வழிகளை பற்றி சில விளக்கங்களை சுருக்கமாக கூற போகின்றேன். எடுத்துக்காட்டாக, எங்கே பார்த்தாலும் கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலி, பல வலிகள், பல வயிற்று வலி, பல உபாதைகள், விதைகள் என்று ஏராளமான எண்ணில்லாத நோய்கள் பொழுது மக்களை வாட்டி கொண்டிருக்கின்றன. அத்தனைக்கும் காரணம் என்ன? இத்தனைக்கும் ஒரே காரணம் என்ன என்றால், சித்தர்களுக்குரிய ஒரே ஒரு துன்பங்களில் வர்றதுக்கு ஒரே வழி மன உளைச்சல். உளைச்சல் என்பது தென்பாகத்தில் திருநெல்வேலி போன்ற அந்த கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் நாங்கள் அங்கே படிக்கும்போது இந்த உளைச்சல் என்கிற வார்த்தையை மிக அருமையான ஒரு தமிழ் சொல்லு. அந்த உளைச்சல் என்றால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வலி, வேதனை, ரொம்ப அளவு கடந்த, என்ன சொல்வது, அதை விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலி, வேதனையை உளைச்சல் என்று குடைச்சல், உளைச்சல் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு மனிதர்கள் துன்பமடைய காரணம் என்ன என்றால் அந்த மனம்தான். மனமானது யதார்த்தமாக இருந்தால், கவலையின்றி இருந்தால், சோர்வின்றி இருந்தால், எப்பொழுதும் இன்பமின்றி இருந்தால் நிச்சயமாக இந்த துன்பங்கள் வராது. எப்படி சோர்வின்றி இருக்க முடியும்? இன்பமாக எப்படி மனதை வைத்துக் கொள்வது? எனக்கு அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வருகின்றது. பொருளாதார கஷ்டம், பல குடும்ப பிரச்சனைகள், நோய், இதெல்லாம் எப்படி நான் தாண்டி அமைதியாக இருப்பது என்று சொன்னால், அதில் முதலிலே நீங்கள் அந்த வரும் வழிகள், துன்பம் வரக்கூடிய வழிகள் என்ன? தீதும் நன்றும் பிறந்தர வாராது என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நாம துன்பத்தை உருவாக்கி கொள்வது, அந்த துன்பத்திலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்படுவது, வினை வழியும் தன் வழியும் மாற்றான வழியும் தூக்கி செல் என்கிறான். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அந்த செயலை செய்வதற்கு அளவுக்கு நமக்கு வலிமை இருக்கின்றதா? அதனுடைய விடைகள் எப்படி வரும்? அதனுடைய எதிர்ப்புகள் அல்லது எதிர்விளைவுகள் என்னென்ன நடக்கும்? எதிர்விளைவுடைய பயன்கள் என்னென்ன நடக்கும்? அல்லது எதிராளியுடைய பலம் என்ன? நாம் எதிர்க்க போகின்ற எதிராளி பலம் என்ற இந்த மாற்றான வழி, வினையின் வழி, இத்தனையும் நீங்கள் யோசித்து செயல்படும் போது 199% அந்த துன்பங்களிலிருந்து விடுபடலாம். கடவுள் மனிதனை இன்பமாக வாழ்வதற்கு தான் படைத்துள்ளார். ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? அளவு கடந்த பேராசை, அளவு கடந்த ஒப்பீடு, அளவு கடந்த பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு தானே ஒரு மாயை வலையில் சிக்கிக் கொள்கின்றான். இன்பமாக இருப்பதற்காக எதை வேண்டுமானால் செய்கிறான். இன்பமாக இருப்பதற்கு அடுத்தவன் பொருளை அபகரித்தல் அல்லது மதுபானத்தில் பழக்கங்கள் என்ற போன்ற பழக்கங்களை இவனே கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொண்டு அதனால் வரக்கூடிய துன்பங்களை அனுப்பிக்கிறான். அத்தனையும் மனதை அடக்காதனாலும், மனதை அடக்க முடியாத, அதனால் தொடர்பினாக வரக்கூடிய புலன்களின் தொல்லையினாலும், அடங்காத புலன்கள் கட்டாயமாக இவனை பல கஷ்டங்களிலே உண்டாகிவிடுகிறது. அப்படியானால் இந்த புலன்கள் அடங்கி நீங்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனதை அடக்க வேண்டும். அந்த மனதை அடக்க வேண்டும் என்றால் நீங்கள் இயமும் நியமும் இல்லை அற்றாங்க யோகங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மன தூய்மை தான். ஏதாவது இயமம் என்பது மன தூய்மை, நியமம் என்பது செயல் தூய்மை, ஆசனம் என்பது இயற்கை 64 ஆசனங்கள், அடுத்து பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி, அடுத்து தியானம். ஒரு 5 அந்த 8 யோகங்களில் 5 நிலைகளுக்கு யார் வேண்டுமானாலும் செல்ல முடியும். ஏற்கனவே இதனை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அச்சாங்க யோகங்களை போட்டிருக்கின்றேன். அந்த செயல்களை செய்யும்போது மனமானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வசப்படும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்ய போகின்றீர்கள், உங்கள் துன்பங்களிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்பதை உங்கள் மனமே உங்களுக்கு சொல்லும். துன்பம் வந்தபோது அதனை கண்டு பயப்படாதீர்கள், விளவளத்து போகாதீர்கள், பதறாதீர்கள். அதற்கு என்ன வழி என்று அமைதியாக ஆய்வு செய்யுங்கள். திருக்குறளில் கூட சொல்ல, இடுக்கண் வருங்கால் நகுங்க, அதனை அடுத்து வருவது அப்போ ஒப்பதில்லை என்று சொல்லுவார். அதே நீங்கள் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பெற என்று சொல்லுவார். மனத்தில் நீங்கள் சுத்தமாக வைத்து கொண்டால் நீங்கள் எல்லா அறங்களையும் வேள்விகளையும் செய்வதற்கு சமம் என்பார். உயிர்களை கொல்லாமல் இருந்தால் கொல்லாமல் செய்யும், அறம் பெற செய்யாமல் நன்று என்று ஒரு குறளை சொல்லியிருப்பார். இவைகள் எல்லாம் உங்கள் மனத்தையும் உங்களுடைய
சூழ்நிலைகளையும் உங்களுடைய சுற்றத்தாரையும் எல்லாரையும் பக்குவப்படுத்தி செல்வதற்காக, அரவணைத்து செல்வதற்காக நம்முடைய சித்தர்கள், முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள் அனைவரும் உருவாக்கி தந்திருக்கும் வழிகள். இன்னும் நம்ம உயிருக்கு என்ன, ஒரு உயிரை எப்படி ஒருத்தர் பாதுகாத்து வைத்துக் கொள்வது, உடலை பாதுகாக்க மருத்துவம் இருக்கின்றது, இந்த மாதிரி அச்சாவ யோகங்கள் எல்லாம் இருக்கின்றது. உயிரை பாதுகாத்து என்ன செய்யுது? கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் உயிர். அந்த உயிர் காற்றா இல்லை நம்ம அறிவா இல்லை யாருக்கும் தெரியல, கடவுள் ஆட்சியும் ஆளுக்கொன்றை சொல்வார்கள். ஆனால் உயிர் தான் இந்த உலகத்தை ஆட்டிப்படுகிறது. உயிரோடு கூடிய ஒரு உடம்பினால் தான் இயக்க முடியும். உயிரில் என்றால் அந்த உடம்பு இயங்காது. அதற்கு தான் சித்தர்கள் சொல்கிறார்கள், ஈதல் இசைப்பட வாசல், ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர் என்று சொல்லிதான். உங்களால் முடிந்த அளவுக்கு கொடை அழியுங்கள், வாரி வாரி உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். மற்றவர்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ இல்லை வழிகாட்டுதலாகவோ இல்லை உடல் உழைப்பாகவோ ஏதாவது உங்களால் முடிந்த அளவு உங்கள் உதவிகளை செய்யுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் மற்றவர்கள் நன்றாக இருப்பதற்காக கடவுளை வழிபடுங்கள். உங்களுக்காக வழிபடும் போது உலகமெல்லாம் நன்றாக இருக்கட்டும், அதோடு சேர்ந்து நானும் நன்றாக இருப்பேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த எண்ணங்கள் உங்கள் மனதை செம்மையாக்கும். இந்த மனது செம்மையானால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விடுதலையாகிவிடும். குலதெய்வத்தை வழிபடுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். அவரவருடைய மதத்தில் உள்ள கருத்துக்களையும் அதில் சொல்லி இருக்கக்கூடிய வழிமுறைகளும், அது குரான் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், எல்லா இடத்திலும் உயிர்கள் எடுத்து அன்பு வைக்க சொல்லி இருக்கின்றார்கள். மற்றவரை துவேஷம் செய்யாதீர்கள், மற்றவருக்கு துன்பம் கொடுக்காதீர்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து மதங்களும் பல ஆறுகள் சேர்ந்து சங்கமிக்கும் ஒரே கடல் போன்றவை. அதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களை துன்புறுத்திக்காது, மற்றவர்களோடு ஒப்பிடாது, மற்றவர்களோடு போட்டியிடாது நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு அந்த டென்ஷன் எனக்கூடிய பதட்டம் வந்து வரவே வராது. அவ்வளவு வியாதிகளும் வராது. போதுமன்ற மனமே புனிசை மருந்து என்பதை போல உங்களால் முடிந்த அளவுக்கு உழைத்து, முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் உதவி செய்து நன்றாக மிக சிறப்பாக இன்பமாக வாழ முடியும். இந்த உலகத்தை கடவுள் படைத்து இன்பமாக வாழத்தான். பிறருக்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு எந்த காலமும் எப்பொழுதும் யாருக்கும் மனதளவிலும் துன்பம் செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் கட்டாயமாக இன்பமாக வாழலாம். யாவரும் இன்புற்று இருப்பது சித்தர்களின் நோக்கம், கடவுளின் நோக்கம் அதுதான். எல்லா கடவுள்களும், எல்லா சித்தர்களும், எல்லாரும், எல்லா மதங்களும் இதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே இன்பமுற்று வாழ்வதற்கு உங்கள் கைகளிலேயே இருக்கின்றது இன்பம். அதை நீங்கள் வேறு எந்த புறமும் நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் பகுத்தறிந்து ஆய்ந்து உலகிற்காக, உலக நன்மைக்காக, இந்த உலகில் வாழும் உயிரினங்களுக்காக நீங்கள் செய்ய தூங்கும் போது, மற்றவர்களுக்கு உதவும் பொழுது எதிர்பாராத பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை விடற்க என்பது போல பற்றற்ற அந்த இறைவனின் மீது பற்று உண்டு அவருடைய தாள்களை பிடித்து கொண்டு நீங்கள் வழிபட்டு அனைவருக்கும் உபயோகரமாக இருந்தால் கட்டாயமாக இன்பம் உங்களை தேடி வரும். துன்பம் உங்களிடம் வரவே வராது. நோய்கள் நொடியற்ற எந்தவித பிரச்சனையிலும் மற்ற ஒரு பேரின்ப வாழ்வை நீங்கள் அடைவீர்கள். கட்டாயம் நிச்சயமாக அதற்கு இறையர்களும் சித்தர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.